என் காடுகளே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா மரத்தையும் நான் வெட்டி வீசிடுவேன். ஹலோ, நான் தான் விக்கி பேசுறேன். உலகத்திலேயே சிறந்த லாகரு. வேலையை பார்க்காம என்ன பஞ்சு டயலாக் பேசிட்டு இருக்க? ஹாய் முதலாளி, நான் இங்க நிறைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கரடிக்கு தொல்லை தான். எப்ப பேசினாலும் கரடிகளை பத்தியே தான் நீ பேசிட்டு இருப்பியா? இதே கதையை எத்தனை நாள் தான் சொல்லுவேன்? சரி முதலாளி, நானே பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஒரு பிளேனை வாங்கி அதுல ஒரு பைலட்டை வச்சு இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடறேன். அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். என்ன இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல? போய் வேலையை பாருடா. சரி 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 முதலாளி, ஒரு நிமிஷம் முதலாளி. அது வந்து இப்போ என்னடா பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? போய் வேலையை தான் பார்க்கணும். அந்த குண்டகளை இங்க இருந்து அனுப்பி வச்சாதான் நம்மளால வேலையை பார்க்க முடியும். ஆனா அதுதான் முடியாதே. அவங்க 2 பேரும் என்னைய கடுப்பேத்துறதே வேலையா வச்சிருக்காங்க. என்னோட பாசு என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபினிஷிங் தான் சரி இருக்காதே. என்னோட மண்டையில ஏதாச்சும் யோசனை வருதான்னு யோசிச்சு பார்ப்போம். நீயும் எதுக்கு என்ன கடுப்பேத்துறேன்? பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இது செடிகளை பத்தினதும் மரங்களை பத்தினதும் தான். மரங்களை பாதுகாத்து இயற்கைக்கு நண்பனா இருப்போம். என்ன சொல்றா இவ? ஐடியா கிடைச்சிடுச்சு. இந்த ஆப்பிள் நல்லா ஜூசியா இருக்கு. டேய் தம்பி, இத சாப்பிட்டு பாருடா. இதோ வந்துட்டு நான் முதல்ல இதை சாப்பிடுறேன். உன்னால நிச்சயம் முடியும் டபுளு. நான் பிடிச்சிட்டேன். நான் அதை பிடிச்சிட்டேன். என்ன வலிக்கவே இல்லை. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? டேய் அண்ணா, எனக்கு எதுவுமே ஆகல பாருடா. விழுந்தது கூட எனக்கு வலிக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம்டா. லோகர் பேக். அச்சச்சோ. கொஞ்சம் பொறுமையா இரு, வேணும்னே மேல விழலாம். அடே உங்களா, நாம எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நாம எப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது? நம்ம நட்பை தொடங்குறதுக்காக இந்த கேக்க நானே செஞ்சேன். அவனை நம்பாத, இது ஒரு ட்ராப். தள்ளி போடாண்டா. ஏய் டப்ளு, ஏய் என்னடாச்சு உனக்கு? இந்தாப்பா, இதோ நீயே வச்சுக்கப்பா. நான் மரத்தை வெட்டி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இரு, நீ நிஜமா தான் சொல்றியா? வாஹா, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா டிவி பார்க்கலாம்னு இருக்கேன். இந்த மட்டும் என்ன பெரிய பிளான் போட்டுருக்கான்னு தெரியலையே. என்னடா இது இந்த கடை நடக்குது? டேய் புரிஞ்சுக்கோ, வேலை வேற நிறைய இருக்கு. சரி, நம்ம போய் பார்ப்போம். உனக்கு ஏதாச்சும் புரியுதா தம்பி? எனக்கு எதுவுமே புரியல. இந்த பூக்களை பாத்தீங்களா அரசரே? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. என்னோட தோட்டத்துல இருந்து உன் கைய முதல்ல எடு. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, நிறுத்து. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெளிய போ. அமைதியா பாரு. இப்ப அவன் கண்டிப்பா மாட்டுதாண்ட போறான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். பாத்தியா, நான் தான் சொன்னல. போய் சொன்னியா? எனது கத்தியோ? நிஜமாவா? இந்த கத்தியை வச்சுக்கிட்டு மரத்தை என்ன பண்ணா? நான் தேவையில்லாத விஷ செடிகளை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த மரங்களுக்கெல்லாம் ஒண்ணு ஆகாம நல்லா வளரும். நான் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அச்சச்சோ, அவன் உதவிதான் செஞ்சிருக்கான். இப்போ உனக்கு தண்ணி ஊத்துறேன். உண்மையிலே இவ்வளவு செடியை நட்டு வைக்கிறான், நம்பவே முடியலையே. அவன் நிஜமாவே மாறிட்டான். காடுகளுக்கு நண்பன் ஆயிட்டான். அவன் கேக் நல்லா இருந்துச்சு. போதும்டா டப்ளு. ஆனா அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும். அப்படிதான், நீ சீக்கிரமாவே பெருசா வளர்ந்துருவ. நான் நிஜமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவன்டா அது மரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது? வாடா, அவன் பின்னாடியே போலாம். ஏய், இரு வர.
அடே உன்னதாண்டா என் ஏரியாவுக்கே வந்து என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இது என்னோட வேலையாச்சு, இவன் ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் எங்க வேணாலும் மரத்தை வெட்டு வேண்டாம். ஏய், ஒழுங்கா கொடுத்து கிளம்பலாம். இல்லடா உன்னைய பீஸ் பீஸ் ஆக்கிட வேண்டாம். என்னது? என்ன பீஸ் பீஸ் ஆக்குறியா? உன்னை என்ன செய்யறான் பாரு. சும்மா சொல்றா. நீ நல்ல வேலை பண்ணப்பா. என்ன காப்பாத்துறதுக்கு நன்றி. கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும். நானே என் கையால உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். நிஜமாவா? எனக்கு வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நான் இப்பவே வரேன். இந்த 2 தடியனுங்க மட்டும் வருவாங்கன்னு பார்த்தா எல்லாரையும் கூட்டு வந்திருக்கானுங்க. ரொம்ப சந்தோஷமா, நீங்க எல்லாரும் பசியில இருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க. இதுக்கு மேல ஏன் காத்துக்கணும்? சாப்பிடுங்க சீக்கிரம். என்னது இது? என்னதுல இருந்து ஏன்டா எடுத்த? அதை என்கிட்ட கொடுத்துரு. கொடு. சூப்பரா இருக்கு. இது மட்டும் ஹாஸ்பிடல் மாதிரியே இங்க அரசரை விடுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஹலோ லோகர்விக், இப்போ உன் வீட்டுக்கு ஒரு பார்சல் வரும், வாங்கி வை. சரி, ஒரு நிமிஷம் இருக்க. என்ன பார்சல்? நில்லு. முடிச்சிட்டேன். எல்லாம் போய் விக்கோட வீட்டையே நாசம் பண்ணிட்டோம். அப்ப கூட அவனுக்கு கோவமே வரல. எனக்கு அவனை பிடிக்குதுன்னா பாத்துக்கவே. எனக்கு சரியா படல. அவன் ஏதோ பிளான்ல இருக்கிற மாதிரி தாண்டா தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல. நீ எப்பவுமே தப்பா தான் பாக்குற. அவன் எவ்வளவு அழகா மரத்தையும் செடியும் பாத்துக்கிட்டான்னு பார்த்தல்ல. சரி. மின்மணி பூச்சி. மின்மினி பூச்சி எல்லாம் வச்சு விக்கிட்ட நாம நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்கலாமா? சரி, கண்டிப்பா பண்ணலாம். பட்டர்ஃப்ளை, உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இந்த சைடு வா. நான் நினைச்சது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இங்கதான் இருந்தாகணும். நான் கண்டுபிடிச்சிட்டே. என்னோட பழைய சத்தம் வராத மரம் வெட்டி. அந்த குண்டடுக்க நான் நல்லவனு நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்த காட்டுல இருக்கிற மரத்தையும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா தூக்கிறேன்டா. ஹே டப்ளு, இன்னும் நமக்கு ஒண்ணு போதும்னு நினைக்கிறேன். ஓகே. வேலை முடிஞ்சது. நில்லு. எங்க ஓடுற? எங்க ஓடுனாலும் பிடிச்சிருவேன். என்னது? ஆகா, இவனுக்கு எங்க இந்த பக்கமா வந்திருக்கானுங்க. இப்போ என்ன பண்றது? எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான்டா. அது எங்க போச்சு? அது அங்க இருக்கு. இங்க வந்துரு. உன்னால தப்பிக்க முடியாது. பார்த்து போடா. ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த மரங்கள் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. இப்ப மாட்டிய என்கிட்ட. நீ ரொம்ப கடுப்பேத்துற. ஒன்ன போடாத, நில்லு. உன்னை நான் பிடிக்க மாட்டேன். ஒழுங்கா அங்கேயே இரு. இப்ப மாட்டினியா? இது எப்படி நடந்துச்சு? லோகர்விக், லோகர்விக், அந்த கரடிகளை ஏமாத்தி வேலையை முடிச்சியா இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும்டா உன்னை பத்தி. சரி, இங்க என்னப்பா நடக்குது? லோகர்விக், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவனை
உன்னை விடாத. விட மாட்டோம் பாத்துக்க